மழை காலம் வந்தாலே ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு எரிச்சலாக தான் இருக்குது. அது என்னன்னு தெரில, வெயில் காலம் வந்தாலும் எரிச்சலாக தான் இருக்குது, மழை காலம் வந்தாலும் எரிச்சலாக தான் இருக்குது. இன்றைக்கி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்டு இருக்கோம். ஃபங்க்ஷன் வீடுனாலே நல்லா சாரீ கட்டி தலை நிறையா பூ வச்சுட்டு போனால் தான் அழகு. ஆனால் அடிக்கிற மழையில் நம்ம சாரீ கட்டிட்டு போனாலே அவ்வளோதான். அதுவும் பட்டு சாரீலாம் நம்ம வந்து வாஷ் பண்ணவே மாட்டோம். அப்படிங்கும்போது நாஸ்தி ஆயிரும். சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடிதாரே போட்டாச்சு. நாங்கள் கிளம்புறதுலேருந்து நாங்கள் ஃபங்க்ஷன் போகிற வரைக்கும் பயங்கர மழை. போகும்போதே யோசிச்சுட்டே போனோம், ஃபங்க்ஷன் வீடெலாம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. ஏன்னா மழை நிற்கவே இல்லை. சரி அங்கே போனாலும் மழை நின்றும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். அங்கே போனாலும் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. அவங்க தாய்மாமா வர்றதை பார்த்தோன்னே வெடி வச்சு செலிப்ரேட் பண்ணாங்க. கரெக்டாக நாங்கள் போயிட்டோம். ஆனால் இறங்கி போகிறதுக்கு தான் யோசனையாகவே இருந்துச்சு. அந்தளவுக்கு மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எப்படி மழை பெய்யுது அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மழை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மழை. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மழை. மழை பெஞ்சா சுத்தியும் தாண்டா பெய்யும். ஓ இப்ப அப்படி பெய்ய ஆரம்பிச்சிருச்சா? இந்த டயலாக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மழை சுற்றி பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதாவது எங்கே போகிறதுனே தெரில, எங்கேயாவது போய் நிற்கலாமா அப்படின்னு பார்த்தா, ஏன்னா ஃபங்க்ஷன் வீடு, அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல தான் நம்ம நிற்க முடியும். ஸ்டேஜ் எல்லாமே கடைசியாக யூஸ் பண்ணாமே விட்டுட்டாங்க. கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்குள்ளே கூட்டு போய் அங்கே வச்சே பாப்பாவை ஃபோட்டோ எடுக்கிறது, சாப்பாடு எல்லாமே வீட்டுக்குள்ளேயே வச்சு பண்ணிட்டாங்க. அவங்க பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. எல்லாருமே நனைஞ்சிட்டே தான் போனாங்க. இந்த பாப்பா நல்லா க்யூட்டாக இருக்கால்ல, பாப்பாட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே தான் சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டோம். இன்றைக்கி டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.